ஹாய் ஆரஞ்சபிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. இந்த வீடியோல நம்ம ஒரு கொலை வழக்கு பத்தி தான் பேச போறோம். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். இப்போ ரீசெண்டா கன்னட ஆக்டர் தர்ஷன் அவரோட ஃபேன் ஒருத்தரையே கொலை பண்ணிட்டாராமே. ஏன் கொலை பண்ணாரு? இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும்? அவரே டைரக்டா கொலை பண்ணாரா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். சோ இது எல்லாமே நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். ஜூன் 9ஆம் தேதி பெங்களூர் சுமனஹள்ளி அப்படின்ற இடத்துல ஒரு ஃபுட் டெலிவரி பாய் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு இருந்த வழியில ஒரு மழை நீர் வடிகால் இருக்கு. அதுக்கு கீழே நாய்கள் ஏதோ சண்டை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை பாக்குறாரு. கொஞ்சம் கிட்ட போய் உத்து பார்க்கும் போதுதான் தெரியுது, ஒரு டெட் பாடியை தான் அந்த நாய்கள்லாம் சண்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. உடனே பதறி போய் பக்கத்துல இருந்த அபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு செக்யூரிட்டி கிட்ட சொல்றாரு. அந்த செக்யூரிட்டியை வந்து பார்த்துட்டு, ஆமா இது டெட் பாடி தான், நம்ம உடனே போலீஸ் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது நாய் குதிரை வச்சிருந்த இடத்த மட்டும் பார்க்காம கூடவே சில காயங்களையும் நோட் பண்றாங்க. இதை வச்சு கண்டிப்பா இது மர்டரா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ரொம்பவே அடி விழுந்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்ப வரைக்கும் போலீஸ்க்கு இது ஒரு ஆண் சடலம் அப்படின்றது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. சோ இதை வச்சு அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விசாரணையோட முடிவுல இறந்தவர் பேர் ரேணுகா சுவாமி, வயசு 33, சித்ரதுர்கா அப்படின்ற இடத்துல இவர் ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம போன வருஷம் ஜூன் 28ஆம் தேதி தான் அவரோட கல்யாணம் நடந்திருக்கு. அண்ட் அவங்க வைஃப் 3 மாசம் பிரெக்னென்ட்டாவும் இருந்திருக்காங்க. இப்ப போலீஸ் மேற்கொண்டு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ்க்கு இருக்க பெரிய சந்தேகம் என்னன்னா, ரேணுகா சுவாமி வேலை செய்யற சித்ரதுர்கா அப்படின்ற இடத்துக்கும் அவரோட டெட் பாடி கிடைச்ச சுமனஹள்ளி அப்படின்ற இடத்துக்கும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. இவர் உடம்புல இருக்க காயம் என்ன, ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி வந்து போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விசாரணை போயிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஒரு 4 பேர் நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆவறாங்க. நாங்க தான் கொலை பண்ணோம். அவங்க 4 பேரும் சொன்னது என்னன்னா, எங்களுக்குள்ள பணம் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் நாங்க கூப்பிட்டு வந்து மிரட்டுறதுக்காக அடிச்சோம், ஆனா இறந்துட்டான், அதனால தான் அங்க டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. பட் போலீஸ்க்கு இவங்க சொன்னது திருப்திகரமா இல்ல. அதனால இத பத்தி கண்டிப்பா இன்னுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்றது மட்டும் தோணி இருக்கு. அதனால டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் கன்னட ஸ்டார், தி பாஸ், சேலஞ்சிங் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற தர்ஷனோட பேரு அடிபடுது. கூடவே ஆக்ட்ரஸ் பவித்ரா கவுடாவோட பேரும் அடிபடுது. ரேணுகா சுவாமி ஏதோ மிடில் கிளாஸ் ஆளு, எங்கயோ இருக்காரு, இவரை கொல்றதுக்கு ஏன் முன்னணி நடிகரே இறங்கணும் அப்படின்ற கேள்விதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு இதோட மோட்டிவ் என்னன்னு புரிய ஆரம்பிச்சது. இப்ப ஃபுல் கதையும் சொல்றேன் கேளுங்க. தர்ஷனோட காதலி தான் பவித்ரா கவுடா. பவித்ராக்கு அடிக்கடி ரேணுகா சுவாமி அப்படின்றவரு அறிவிப்புத்தக்க மெசேஜஸ் அனுப்பியிருக்காரு. கூடவே அந்தரங்க போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பவித்ரா போடுற ஒவ்வொரு போஸ்ட் கீழேயும் அசிங்கமா கமெண்ட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பவித்ரா ஒரு கட்டத்துல கோவம் தாங்க முடியாம இத பத்தி கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட எம்ப்ளாயி பவன் கிட்ட சொல்றாங்க. பவனும் ரேணுகா சுவாமியோட ஐடி வாங்கி அவர்கிட்ட சாட் பண்றாங்க. சாட் பண்ணி அவரோட ஃபுல் டீடைலையும் வாங்குறாரு. இந்த விஷயத்த தர்ஷன் கிட்ட சொல்றாங்க. தர்ஷன் தான் சேலஞ்சிங் ஸ்டார் ஆச்சே, ரொம்ப கோவப்பட்டு சரி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு சித்ரதுர்கால இருக்க தர்ஷனோட ரசிகர் மன்றத்தோட தலைவரான ராகவேந்திரா அப்படின்றவர் கிட்ட சொல்றாரு. இப்ப ஜூன் 8ஆம் தேதி ராகவேந்திரா ரேணுகா சுவாமி கிட்ட உங்களை தர்ஷன் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டு ரேணுகா சுவாமி உடனே கிளம்பினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ரேணுகா சுவாமி தர்ஷனோட தீவிர ஃபேன் ஆமா. இவங்க 2 பேரும் ஆர்ஆர் நகர்ல இருக்க ஒரு ஷெட்டுக்கு போறாங்க. அங்க போய் ரேணுகா சுவாமிய அடி நடிச்சிருக்காங்க. தர்ஷன் மற்றும் பவித்ரா 2 பேருமே அங்கதான் இருந்திருக்காங்க. இவரை எந்த அளவுக்கு அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்றத நான் டீடைலா சொன்னா, யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வரது கூட வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு இடம் விடாம அடிச்சது மட்டும் இல்லாம கரண்ட் ஷாக்கும் கொடுத்திருக்காங்க. இதனால அவர் இறந்தும் போயிடுறாரு. இதுதான் அங்க நடந்த விஷயம். இப்ப போலீஸோட விசாரணையில சம்பவம் நடந்த அந்த டைம்ல தர்ஷனோட கார் வந்துட்டு போனதா சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரசிகர் மன்ற தலைவரான ராகவேந்திரா அவர்களோட வீட்டுல ரேணுகா சுவாமியோட கோல்ட் செயினும் கிடைச்சிருக்கு. சோ இவங்க 2 பேரும் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது கிளியரா புரிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே கவர் பண்றதுக்காக தர்ஷனோட ஃப்ரெண்டான மோகன்ராஜ் அப்படின்றவர் கிட்ட தர்ஷன் 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 4 பேர் வந்து நாங்க தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆனாங்கன்னு. அந்த 4 பேருக்கும் ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க.
பழி ஏத்துக்கிறதுக்காக. இந்த கிரைம்ல மொத்தமா 17 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்ப ஃபைனலா இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆன 3 முக்கியமான அக்யூஸ்டையும் கைது பண்ணி பரம்பரா அக்ரகார ஜெயில அடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்துட்டு இருந்தா அதே நேரத்துல தர்ஷனோட மேனேஜரான ஸ்ரீதர் அவரோட ஃபார்ம் ஹவுஸ்ல தற்கொலை செஞ்சு இறந்துட்டாரு. இதுக்கு அவரு தற்கொலை கடிதமும் எழுதி வச்சிருக்காரு. என் தனிமை தான் இதுக்கு காரணம், என்னோட ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணாதீங்க, விசாரணை வலயத்துல அவங்களை இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காராம். இந்த விஷயம் மேலுமே தர்ஷன் மேல சந்தேகத்தை அதிகரிக்குது. ஏன்னா 2018 தர்ஷனுக்கு மேனேஜரா அந்த மல்லிகார்ஜுன் அப்படின்றவர் மிஸ்ஸிங். 2018 இருந்தே அவர் மிஸ்ஸிங் தான். அவங்க குடும்பம் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா தர்ஷன் கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல வழக்கு பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட 1 கோடி ரூபாய் ஏமாத்திட்டாரு இந்த மல்லிகார்ஜுன் அப்படின்ற மாதிரி வழக்கு பதிவாயிருக்கு. பட் இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை மல்லிகார்ஜுன் ஓடி போகாம அவர் ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி டவுட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஐயோ தர்ஷனுக்கு இந்த மாதிரி அடி மேல அடி விழுது அப்படின்னு யாராவது யோசிச்சீங்கன்னா அவர் ஜெயிலுக்கு போறது ஒன்றும் புதுசு கிடையாது. செப்டம்பர் 2011 அவர் ஒரு டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா அவரோட வைஃபையும் 3 வயசு அவரோட குழந்தையையும் அடிச்சிருக்காரு. அடிச்சு துன்புறுத்தினது மட்டும் இல்லாம அவங்க வைஃப ரிவால்வர் வச்சு மிரட்டி இருக்காரு. இதனால்தான் அவர் கைது செய்யப்பட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தான் இந்த பிரச்சனையை பேசி சுமூகமா தீர்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவ்ளோ பெரிய இன்சிடென்ட்டோட ஆரம்ப புள்ளி எது? ரேணுகா சுவாமி அசிங்கமா கமெண்ட் பண்ணதும் அண்ட் தப்பா பவித்ராக்கு மெசேஜ் பண்ணதும் தானே. இது ஏன் இவர் பண்ணாரு அப்படின்னு ஒரு பெரிய காரணமும் இருக்கான். ரேணுகா சுவாமி தர்ஷனோட பெரிய ஃபேனாமா. தர்ஷன் அவரோட ஃபேமிலி வைஃப்னு இல்லாம பவித்ரா பின்னாடி போனது ரேணுகா சுவாமிக்கு பிடிக்கலையாம். அதனாலதான் இவர் பவித்ராக்கு அசிங்கமா மெசேஜ் பண்ணாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்றாங்க. இதோட இல்லாம ரேணுகா சுவாமியை பத்தி டீடைலா தேடும்போது கௌதம் KS_1990 அப்படின்ற பேர்ல இவர் நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி தப்பா மெசேஜ் பண்ணிருக்காரு அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க. இதுல பவித்ரா ஒன் ஆஃப் த மெம்பர் தான் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க. இப்ப ஃபைனலா இந்த கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா இந்த கேஸை விசாரிச்ச போலீஸ் ஆபீசரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா ACPயே இந்த கேஸோட இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசரா இருக்காரு. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு விசாரிச்சப்போ இதுக்கு பின்னாடி எந்த காரணமும் இல்ல. ஏன் அவரை டிரான்ஸ்பர் பண்ணோம்னா எலெக்ஷன் டைம்ல அவரை இந்த கேஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். இப்ப எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வழக்கமா அவருக்கு வர வேண்டிய டிரான்ஸ்பர் தான். அதனால இப்ப பழைய மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தர்ஷனோட லாயர் எப்படி எல்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியுமோ டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. CCTV கேமரால கேப்சர் ஆன தர்ஷன் கார் தான் அவர் அங்க எதிர்ச்சியா தான் அந்த சைடு போனாரு, மத்தபடி இதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரியும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அரேஞ்சபிள்ஸ், இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சில பேரு கரெக்டான முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையோன்னு எனக்கு தோணுது. நான் என்ன சொல்ல வரேன்னா ரேணுகா சுவாமி இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்றாருன்னு தெரிஞ்சதும் பவித்ரா இது எல்லா டீடைலையும் எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி கம்ப்ளைண்ட் பண்ணா கண்டிப்பா அதுக்கு தீவிரமான ஆக்ஷன் எடுப்பாங்க. இது மூலமாவே ரேணுகா சுவாமிக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சிருக்கும். இப்ப தேவையில்லாம ஒரு கொலையாகி அதுக்கு 4 பேர் பழியாகி இப்ப என்னென்னவோ நடந்துருச்சு. இது மூலமா மக்களுக்கு இன்னொரு விஷயமும் புரிஞ்சிருக்கும். சினிமால இருக்க ஹீரோஸ் எல்லாருமே நிஜ வாழ்க்கையிலுமே ஹீரோஸா தான் இருப்பாங்க, நம்பிடக்கூடாதுன்றது. எனிவேஸ், இந்த இன்சிடென்ட் மூலமா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. See you all, take care, bye from Rakesh and Jenny. Bye.